ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் ஒலிம்பிக்ஸ் ரவுண்ட் அப் வித் டிஎன் ரகு. ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி 4 நாள் ஆகிருச்சு. இந்தியா 2 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒலிம்பிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பத்திரிகையாளர் டிஎன் ரகு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். டிஎன் ரகு அவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. ஸ்போர்ட்ஸில் நிறைய விஷயங்கள் தீவிரமாக செயல்பட்டு இருக்கக்கூடியவர். குறிப்பாக பார்த்தோன்னா கிரிக்கெட்டை தாண்டி மற்ற ஸ்போர்ட்ஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர். நீங்கள் டிவியில் கமெண்ட்ரியில் எல்லாமே கூட பார்த்துருப்பீங்க. ஸோ டிஎன் ரகு சார் அவர் கூட சேர்ந்து நம்ம தினசரி இந்த ஒலிம்பிக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் இந்தியாவுக்கு நிறைய சவால்கள் இந்த ஒலிம்பிக்ஸில் இருக்குது. அதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம் ராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒலிம்பிக்ஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. 2 மெடல் ஜெயிச்சிட்டோம் 4 நாளில். எப்படி இருந்துச்சு இது வரைக்கும் இந்த 4 நாள் உங்களை பொறுத்த வரைக்கும்? நல்லா இருந்தது, இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படி தோணுது. ஆனா நான்லாம் 80s கிட்டு. 80களில் பார்த்தீங்கன்னா மெடல் டேலியில இந்தியா வரவே வராது. நானும் பேப்பர் எடுத்து பார்ப்பேன். 84, 88, 92 இருக்காது. நம்ம இப்போ ஆரம்ப கட்டத்திலே 2 மெடல் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. 80ஸ்ல இருந்து மெடலுக்காக காத்துக்கிட்டே இருப்பான், ஆனால் கிடைக்கவே கிடைக்காதுன்னு. ஒரு ஸ்போர்ட்டிங் ஃபெட்டர்னிட்டியாக ஒரு ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் ஒரு நாடுக்கு சார்? நல்ல கேள்வி இது. இப்போ பெர்முடான ஒரு கண்ட்ரி, 50,000 தான் கிட்டத்தட்ட பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்க பெண்கள் பிரிவு ட்ரையத்லான்ல போன ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சாங்க. நினைச்சு பாருங்க, 50,000. இங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஒரு 1/4 மணி நேரம் இருந்தா 50,000 மக்களை பார்த்துருக்கலாம். அவ்வளவு பேர் கடந்து போயிடுவாங்க. அப்ப அந்த நாட்டை பத்தி உலகமே திரும்பி பார்க்கும், அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கும். ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஐடென்டிட்டிங்க. இப்போ புதுசா ஃபார்ம் பண்ண சில நாடுகள்லாம் இருக்கு. இப்போ கொசோவோ அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. ஸோ அந்த நாட்டிலேருந்து அவங்க ஜூடோலாம் மெடல் ஜெயிக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன். மற்ற கண்ட்ரிஸ்லாம் அந்த நாட்டை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக்ஸ் அவங்கள அக்னாலஜ் பண்ணிடுச்சுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால நான் இது வெறும் ஸ்போர்ட்டா பாக்குறது இல்லை, இது பெரிய லைஃப் லெசன்ஸ், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய உள்ள ஒரு ஈவெண்ட் தான் ஒலிம்பிக்ஸ். ஈவன் அந்த ரெஃப்யூஜிஸ் டீம்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்திருந்தாங்க, இந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் வந்திருக்கிறாங்க. 37 பேர், ஒரு 11-12 நாடுகளை சேர்ந்த அகதிகள் முகாமில் இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பெரிய ஒரு ரெகக்னைஸ் இல்லை, ஒரு அங்கீகாரம் தான் இல்லையா? ஏன்னா ஓப்பனிங் செரமனியில் பார்க்குறோம், கிரீஸுக்கு அடுத்து அவங்க தான் வராங்க. ரெஃப்யூஜிஸ் டீம் தான் அணிவகுத்து வராங்க. அந்த டீமுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள கலந்து கொள்ள செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐஓசி. 2016 கலந்துகிட்டு இருக்காங்க. இது 3வது ஒலிம்பிக்ஸ். அது அவங்க கலந்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ இன்னும் அதே அளவுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த மைக்ரேஷன். இப்ப ஒரு 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 எக்கனாமிக் ரீசனுக்காக ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு போறது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது இன்னொரு நாட்டுல பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆன்டி இமிகிரண்ட் சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது சில கண்ட்ரீஸ்ல. இப்போ நீங்க யூரோப்ல பல நாடுகள்ல அரசியல் போக்கையே நிர்ணயம் செய்யறது இந்த ஆன்டி இமிகிரன்ஸ் பாலிசிஸ் அல்லது ப்ரோ இமிகிரண்ட் பாலிசிஸ். ஸோ அதை கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால நிறைய ஒரு எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக மக்கள் மைக்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வரப்போற நாட்கள்ல இது இன்னும் அதிக பிரச்சனையை உருவாக்கக்கூடும். ஸோ ஒலிம்பிக்ஸ் திரும்பவும் அதை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. இவங்களை நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம கைவிட்டுறக்கூடாது. முடிந்தவங்க அவங்கள அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்கும். ஸோ கம்மிங் பேக் டு இந்தியா சார், இந்த ஒலிம்பிக்ஸ்லேயும் அந்த டபுள் டிஜிட்டில் மெடல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட டார்கெட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லேயும் அதான் டார்கெட்டு. ஆனால் 7 மெடல் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இந்த வாட்டி அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு கொஞ்சம் கடினம் மாதிரி தோணுது. ஏன்னா நானும் அதான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். 7 தான் நம்மளுடைய ரெக்கார்டு ஹால் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம அந்த கோவிட் காலகட்டத்தில் நடந்த ஒலிம்பிக்ஸ்லேயே 7 வாங்கிட்டோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட்டு 10 வருவது கடினமோன்னு தோணுது இப்போதைக்கு. பாக்ஸிங்லாம் தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ச்சரியில் இந்த முறை மெடல் வருமோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுவும் வாய்ப்பு மங்கிக்கிட்டே இருக்கு. 10 ஆச்சரியம், ஆனா ரொம்ப கடினம்னு தோணுது. ஸோ இந்த முறை இது வரைக்கும் பார்த்தோன்னா ஷூட்டிங்கில் 2 மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் டோக்கியோலையுமே ஷூட்டிங்கில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல, ஒரு 15 பேர் போயிருந்தாங்க. ஆனால் ஒரு மெடல் கூட கிடைக்கல. இந்த வாட்டி 2 மெடல் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2மே மனு பாகர் அவங்கனால முக்கியமாக கிடைச்சிருக்குது.
ஸோ இந்த மாற்றம் ஷூட்டிங்கில் இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு? 2 மெடல் ஜெயிக்கிற அளவுக்கு எப்படி வந்தாங்க? லாஸ்ட் டைம் 0, இந்த வாட்டி 2. இப்போ வரைக்கும் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாரிஸ் 2024 ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் கேம்ஸ். ஏன்னா நீங்க டோக்கியோ பத்தி சொன்னீங்க, ரியோலையும் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து 0 தான். ஷூட்டிங்ல மெடலே ஜெயிக்கல. லண்டன்ல வந்து 2 ஜெயிச்சிருந்தோம். விஜயகுமார் வந்து சில்வரும், ககன் நரங் பிரான்ஸும் அடிச்சிருந்தாரு. ஸோ தொடர்ந்து 2 ஒலிம்பிக்ஸா நம்ம வந்து மெடலே வாங்காது மிகப்பெரிய செட்பேக். ஷூட்டிங்கிற ஸ்போர்ட்டுக்கே ஒரு பின்னடைவு. ஸோ அதனால பயங்கர ப்ரெஷரோட வந்தாங்க இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு. 20 பேருக்கு மேல உள்ள ஒரு அணி, ஷூட்டிங் அணி வந்தது. ஆரம்பம் கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. ஆனால் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்ல, என்டையர் இந்தியன் கண்டிஞ்சென்ட்டுக்கே நம்பிக்கை கொடுத்துட்டாங்க மனு பாக்கர். அந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இண்டிவிஜுவல் அடிச்சது வந்து நம்ம கண்ட்ரிக்கே பெரிய லிஃப்ட். அது ஜெயிச்சதுனால தான் அடுத்த மெடல் வந்தது நான் சொல்லுவேன். கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. சரப்ஜோத் வந்து ஃபைனலை ரொம்ப மயிரிழையில மிஸ் பண்ணாரு. அவருக்கும் நம்பிக்கை எப்படி வந்ததுன்னா, மனு பாக்கர் இருக்காங்க, அவங்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க, அந்த வின்னிங் ஃபீலிங்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்திருக்கு. அப்புறம் இனிமே ஈவெண்ட்ஸ் இருக்கு. 50 மீட்டர் 3 பொசிஷன் இருக்கு. மனு பாக்கருக்கு இன்னொரு ஈவெண்ட் இருக்கு, 25 மீட்டர் பிஸ்டல். ஸோ இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஷார்ட் கன், தட் இஸ் அவுட்டோர் ஷூட்டிங்ல நம்மளுக்கு வாய்ப்பு கம்மி. பட் வந்து இன்டோர் ஷூட்டிங்ல ஐ திங்க் இன்னும் ஒரு கப்பல் ஆஃப் மெடல்ஸ் லோடிங். அகெயின் மனு பாக்கர் அவங்களோட ஜர்னியுமே லாஸ்ட் டைம் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் அவங்களுமே இதேமாரி 3 ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மெடல்ஸ் எதுவுமே ஜெயிக்க முடியல. நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. திடீர்னு அவங்களோட கன் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிருந்துச்சு. கோச் கூட சின்ன சின்ன கருத்து மோதல்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதெல்லாம் தாண்டி வந்து அதே கோச் கூட திரும்ப ஜாயின்ட் ஆகி திரும்ப கிராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல. லாஸ்ட் டைம் மீராபாய் சானு இதேமாரி தான் வின் பண்ணியிருப்பாங்க. ரியோவில் வந்து தோற்று போயிருப்பாங்க மெடல் ஜெயிக்க முடியாமல். அப்புறம் அடுத்த டோக்கியோவில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இந்த முதல் தோல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய வைராக்கியத்தை கொடுக்குதோ? அப்சல்யூட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் டேக்லைன் வந்து விழு எழு அப்படிதான் இருக்கணும். விழணும், எழணும். அது வந்து ஒலிம்பிக்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். நீங்க கரெக்டா சொன்னீங்க. மனு பாக்கர் வந்து 2020 டோக்கியோல எதையுமே சரியா செய்ய முடியல. 3 ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. அப்ப 19 வயசு தான். கோச் வந்து 3 ஈவெண்ட் ஒருனால ஹேண்டில் பண்ண முடியாது, மெச்சூரிட்டி இருக்காது, ப்ரெஷர் ஆயிடும்னு சொன்னதை கேட்கல அவங்க. அவர் நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஒன்னு 10 மீட்டரு, இன்னொன்னு 25 மீட்டரு. ரெண்டுக்கும் கோச்சிங் டிஃப்ரெண்ட். நீ அந்த ஒரு 25 மீட்டர் இன்னொரு ஷூட்டருக்கு கொடுத்துருமான்னு சொன்னதை வந்து அவங்க ஏத்துக்கல. ஏன்னா நம்மளும் 18 வயசு 19 வயசுல உலகமே சொன்னா கூட எடுத்துதான் நிற்போம். அந்த அந்த டீனேஜ் மென்டாலிட்டி அதுதானே. அதுக்கப்புறம் கோச்சோடைய ரிலேஷன்ஷிப் இன்னும் மோசமாயிடுச்சு. ஒரு ஈவெண்ட்ல ஜஸ்பால் ராணா சொன்ன ஷூட்டர் வந்து இவங்களை பீட் பண்ணிட்டாங்க. உடனே இவங்க கோச்சுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இதை தானே நீங்க எதிர்பார்த்தீங்க, சந்தோஷமா இப்போ அப்படின்னு. அதை வந்து ஒரு டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ரேஞ்சுக்கு வராரு அந்த மெசேஜ. இந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் மோசமானது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மனு பாக்கருடைய கம்பேக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அவங்க சாரின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ஃபோன் கால் பண்ணாங்க பாருங்க. போன வருடம் ஜூன் மாசம் அதே கோச் ஜஸ்பால் ராணாக்கு ஃபோன் பண்ணி, சார் நீங்க தான் திரும்ப கோச் பண்ணணும்னு சொன்னாங்க பாருங்க. அது டேர்னிங் பாயிண்ட்டுங்க. நம்ம லைஃப்லயும் கத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு தவறு செஞ்சிருவோம், ஏதாவது பேசிடுவோம். அதை உணர்ந்து சாரி சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், நம்ம கம்பேக் ஆரம்பிச்சிருது. அதுதான் மனு பாக்கருக்கு நடந்திருக்கு. இப்போ மனு பாக்கரோட அந்த ரெக்கார்டு ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலையுமே சின்னதாக ஓடிட்டு இருக்கேன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேயரா ஃப்ரம் இந்தியா, இல்லை அவர் நார்மன் பிரிச்சட்டா அப்படின்னு வந்து நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட் ஒரே ஒலிம்பிக்ஸ்ல 2 மெடல் ஜெயிச்ச இந்தியர்? நம்ம அந்த குழப்பத்தை தீர்த்துருவோம் விகடனுக்காக. நார்மன் பிரிச்சட் ஜெயிச்சது கம்ப்ளீட்டா வேற காலகட்டங்க. அதுவும் 1900 இதே பாரிஸ்ல தான் ஒலிம்பிக்ஸ் நடந்தது. அப்ப வந்து கண்ட்ரிஸ் வந்து பெரும்பாலும் டீம்ஸ் அனுப்பல, இண்டிவிஜுவலா போனாங்க, கிளப்பை ரெப்ரசென்ட் பண்ணி போனாங்க. பாரிஸ்ல வேற காரணங்களுக்காக, படிப்புக்காக போனவங்க, சுற்றுலாக்காக வந்தவங்க, அவங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு அது ஒலிம்பிக்ஸா அப்படின்னு தெரியாமலாம் இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வேர்ல்டு ஃபேரும் ஒலிம்பிக்ஸ் சேர்ந்து நடந்தது. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி, நம்ம ஐலண்ட் கிரவுண்ட்ல போடுற எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் வேர்ல்டு ஃபேர் நடந்தது பாரிஸ்ல. பல மாதங்கள் நடந்தது இந்த போட்டிகளே. அதனால அப்பெல்லாம் ஒலிம்பிக்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா கிடையாது. இருந்தாலும் அந்த சமயத்துல இந்தியாவில் வசிச்சதுனால நார்மன் பிரிச்சட் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அப்படியே கொடுத்தா கூட என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திர இந்தியாவை கணக்கில் எடுத்துக்கிட்டா, அல்லது ஒலிம்பிக்ஸ் ப்ரொஃபஷனலா மாறின காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டா, மனு பாக்கர் தான் ஃபர்ஸ்ட் அத்லீட் டு வின் 2 மெடல்ஸ் அட் தி சேம் கேம்ஸ்.
அந்த பெருமை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா நீங்க 124 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ் எப்படி நடந்ததுங்கிறதுக்கான ஒரு ஒரு பெரிய ரொம்ப நல்லா நடந்ததுங்கிறதுக்கான ஆதாரங்கள்லாம் இல்லை. அதனால சுதந்திர இந்தியான்னு கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பட்டத்தை பெருமையை மனுபாக்கருக்கு கொடுத்துடலாம். அகெயின் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மெடல் இது வரைக்கும் ஜெயிச்சிட்டோம். ஆனால் சின்ன சின்ன மார்ஜின்ஸில் சில இடங்கள்ல வந்து மிஸ் ஆகி போகுது சில ரவுண்ட்ஸில். நம்ம அர்ஜுன் பபுதா அவருக்கு பார்த்துருப்போம் 4th பிளேஸ் வந்தார். அது ரொம்ப ரொம்ப சின்ன மார்ஜின். அவர் வந்து அந்த டாப் 3 தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தார். ஒரு ஷாட்டில் மிஸ் ஆகி போயிடுச்சு. அப்புறம் நேற்று நைட்டு பார்த்தோன்னா ஆர்ச்சரியில் ரவுண்ட் ஆஃப் 32 வந்து தீரஜ் அவர் வந்து டை பிரேக்கர் போய் அவர் சின்ன மார்ஜினில் போய் வந்து தோத்துருக்கிறாரு. இந்த சின்ன மார்ஜின் இருக்குல்ல, ஒரு சில இன்ச்சு வந்து சில மெடலை ஜெயிக்க விடாமல் பண்ணிடுறதில்ல. இது இந்தியாவுக்கு வந்து காலங்காலமாக வரலாற்றில் நிறைய பக்கங்கள் இருக்குல்ல இதே மாதிரி. எக்ஸாக்ட்லி. மில்கா சிங் 1960 ஒலிம்பிக்ஸ்ல மயிரிடையில வெண்கல பதக்கத்தை தவற விட்டாரு. பிடி உஷா ஆஃப்கோர்ஸ் 1984 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 400 மீட்டர் ஹர்டில்ஸ்ல தவற விட்டாங்க. இப்போ ஐஓஏ பிரசிடென்டா இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி பபுதாவுடைய மிஸ் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங். பார்த்துட்டு இருந்த நம்மளுக்கே அவ்வளோ ஒரு வலி இருந்தது, வருத்தம் இருந்தது, வேதனை இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் தி ஃபைனல் வந்து அவரு கண்டென்ஷன்ல இருந்தாரு. கிளைமேக்ஸ்ல விட்டாரு பாத்தீங்களா, உண்மையிலே வந்து ஹார்ட் பிரேக்கிங். இதுல இருந்து கம்பேக் பண்ணணும், அதுதான் ஒரு ஒரு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்னு சொல்றது. ஏன்னா நீங்க வந்து 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் டீம் ஈவெண்ட்ல ஜெயிச்சாங்கல்ல, அந்த மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட்ல ஜெயிச்சாங்கல்ல சர்பியன்ஸ், அவங்க போன ஒலிம்பிக்ஸ்ல 4வது இடத்துல பினிஷ் பண்ணாங்க. வயதானவர்கள் கூட வந்து ஏஜ் வாஸ் நாட் ஆன் தர் சைட். பட் என்ன மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா டர்க்கியே தான் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஃபைனல்ல, இருந்தாலும் அவங்கள தோக்கடிச்சு கோல்டு அடிச்சாங்க. ஸோ அதை அவர் மனசுல வச்சுக்கணும். பபுதா ஹீல் கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஏன்னா நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. பக்கத்துலேயே வந்து இவர் இருக்காரு, அபினவ் பிந்த்ரா வந்து ஆறுதல் கை தட்டி கொடுத்து கவலைப்படாத, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மறந்துடாதீங்க, அபினவ் பிந்த்ரா 2004 ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கல, 2008 தான் வாங்கினாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. மனு பாக்கர், ஏன் பபுதாக்கு வந்து மனு பாக்கரே ஒரு எக்ஸாம்பிள். 3 சொதப்புனாங்க டோக்கியோல, இங்க 2 மெடல் வாங்கியிருக்கிறாங்க, 3 மெடல் கூட வாங்கக்கூடும். ஸோ வந்து இந்த கம்பேக் வந்து அவர் ஞாபகம் வச்சுக்கணும். வந்து அவரால் முடியும், பிகாஸ் எஸ் காட் த டேலண்ட், இப்போ எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருச்சு. அப்புறம் தீரஜ் பத்தி சொன்னீங்க ராம், அன்பார்ச்சுனேட். ஏன்னா ஒரு ஹை குவாலிட்டி போட்டி அது. 2 பேருமே நல்லா ஷூட் பண்ணாங்க. ஒரு கொரியன் அப்படி ஷூட் பண்ணா பரவாயில்ல, ஒரு கெனடியன் வந்து அந்த அளவுக்கு ஷூட் பண்ணி தீரஜ் தோக்கடிச்சிட்டாரு. ஏன்னா தீரஜ் டீம் ஈவெண்ட்ல சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, பட் இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ல ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவருக்கும் நம்ம மறந்துடக்கூடாது, முதல் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஹஸ் டன் ரியலி வெல். அப்புறம் மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட் இருக்கு, அதில் என்ன பண்றாரு பார்ப்போம். ஸோ இன்னைக்குமே நிறைய மேட்சஸ் இருக்கு சார். ஷூட்டிங் இருக்கு, பேட்மிண்டன் இருக்கு, ரோயிங், ஈக்வெஸ்டீரியன் எல்லாமே டேபிள் டென்னிஸ் இருக்கு. அண்ட் டேபிள் டென்னிஸ் நம்ம முக்கியமாக பேசணும். சரத் கமல் அவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆகியிருந்தார். இந்தியாவோட ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர். அவர் வந்து ஃபிளாக் பேரராக இருந்தார். பட் வந்து ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷன் தானே அது. ஆமா ஆமா. ஏன்னா வந்து இது மாதிரி பெரிய ஈவெண்ட்ல நல்லா டெலிவர் பண்ணுவார் சரத். போன ஒலிம்பிக்ஸ்ல ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2004 ஆத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ்லேயே அவர் வந்து கலந்துக்கிட்டவர். அந்த ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிட்டு இப்போ 2024 பாரிஸ்ல கலந்துக்கிறது 2 பேர் தான். அவரு ஒண்ணு, தருந்தீப் ராய் ஆர்ச்சர், அவர் இன்னைக்கு இண்டிவிஜுவல் ரவுண்ட்ல இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். மெடலுங்கிறது அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு டேபிள் டென்னிஸ்ல. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்ப மணிகா பத்ரா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 போயிருக்காங்க, முதல் இந்தியன் டு ரீச் த ரவுண்ட் ஆஃப் 16 டேபிள் டென்னிஸ். அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். மணிகா பத்ராவுக்குமே இன்னைக்கு மேட்ச் இருக்கு. ஆமா இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஷார்ட் கன் ஈவெண்ட்ஸ்ல வந்து தட் இஸ் அவுட்டோர் ஷூட்டிங்ல வந்து நம்மளுக்கு வாய்ப்பு குறைவு, இன்டோர்ல தான் அதிகம். அதுக்கப்புறம் பாக்ஸிங்ல தொடர்ந்து மோசமா விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆர்ச்சரியில தீபிகா குமாரி ரெடீம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அவங்களும் தருந்தீப் ராய் தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்ச்சர்ஸ். நான் இந்த சமயத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். தீபிகா குமாரி ஒலிம்பிக்ஸ்ல சரியா விளையாடுறது இல்லை, அவங்களால டெலிவர் பண்ண முடியல. இந்த ரைசிங் டு தி அக்கேஷன் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஈவெண்ட்டா தங்களுடைய கேமை ரைஸ் பண்றது, அது அவங்களால பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர் அவங்களை அபியூஸ் பண்றாங்க, அதனால ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆகிறதே பெரிய விஷயம். நீங்க குவாலிஃபை ஆகிறது பெட்டரா அல்லது குவாலிஃபை ஆகாம வீட்டுல இருந்தே பாக்குறது பெட்டரா? அட்லீஸ்ட் ஒரு எஃபர்ட் போடுறாங்க. இப்ப நிறைய பேர் அவங்களை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்துல இருந்து ஓவர் ஹைப்டு, ரொம்ப இவங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் ரொம்ப கொடுத்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விமர்சனங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணுங்க, அது பயங்கர பாவர்ட்டிலேருந்து இவ்வளவு வந்திருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸை மாஸ்டர் பண்ணி மென்டல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஜெயிக்க முடியல. அது ஃபேக்ட், அதை நம்ம சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபேன் சொல்லலாம், இவர் நல்லா விளையாடல, அப்படி விளையாடி இருக்கலாம், அப்படி இப்படி பண்ணிருக்கலாம்னு. ஆனா அவங்கள பர்சனலா அபியூஸ் பண்றது,
இப்படி மேக்கப் போட்டு வராங்கன்னு சொல்றதுலாம் அநியாயம். அது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபேனா சொல்லவே கூடாது. ஏன்னா எவ்வளவு பேர் வராங்க ஒலிம்பிக்ஸுக்கு 10,500 பேர் வராங்க. ஆனா அதுல வந்து 329 கோல்டு மெடல் தான் இருக்கு. மத்த எல்லாரும் ஃபெயிலியர்ஸ், மத்த எல்லாரும் தோத்தவங்கன்னு அர்த்தமா? நீங்க வந்து NBA சூப்பர் ஸ்டார் யானிஸ் ஆன்டிடோகும்போ சொன்னாரு போன வருஷம். அவர் வந்து டைட்டில் அடிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டாரு, பிளே ஆஃப் போகலையே நீங்க வந்து இது ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டாரு ஒரு ரிப்போர்ட்டர். அது கேட்டாரு அவரு, நீங்க வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடைக்கல, ஹைக்கு கிடைக்கலன்னா அது ஃபெயிலியரா? ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த ஒலிம்பிக்ஸே அந்த 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 எஃபர்ட் தான். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த ஸ்கேட் போர்டிங்ல வந்து அந்த பசங்களாம் அந்த ரெயில்ல ஸ்கேட் பண்ணி கீழே விழுறாங்க. ஒருத்தர் கூட வந்து முகத்துல வந்து பயங்கர சோகம் இல்லைங்க. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தோத்தவங்க ஜெயிச்சவங்களோட கங்கராச்சுலேட் பண்றதும், ஜெயிச்சவங்க தோத்தவங்களை ஆறுதல் படுத்துறதும், விழுந்த உடனே திரும்பி எழுந்து அடுத்த முறை ட்ரை பண்றதும் பார்க்கவே ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன் இந்த 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் டீம் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி அவங்க 3 பேரும் மிங்கிள் பண்ணாங்க பாருங்க. அந்த செர்பியா, டர்க்கியா, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட மனு பாக்கரும், சர்ஜோத் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியா செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக் ஸ்பிரிட். வின்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் இட் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டேக்கிங் பார்ட். எனக்கு தீபக் குமாரி, இஃப் ஐம் நாட் ராங், அவங்க இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பிரெக்னன்சி எல்லாம் முடிச்சு திரும்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அப்படி எஃபர்ட் போட்டு வர்றவங்கள நம்ம வந்து அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. எக்ஸாக்ட்லி. இல்ல அதை நான் சொல்றேன், நீங்க குவாலிஃபையே ஆகாம வீட்டுல உட்கார்றது பெட்டரா? அங்க போயிட்டு குவார்டர் ஃபைனல் வந்திருக்காங்க, விச் இஸ் நாட் பேட். எஸ், அவங்க ஒரு சாம்பியன் ஆர்ச்சர் இல்ல, அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா அந்த மூமெண்ட்ல பாருங்களேன், இப்ப நீங்க வந்து பஜன் கவுர் முதல் ஒலிம்பிக்ஸ்ல 19 வயசு, அவங்க எவ்வளவு சிறப்பா விளையாடி இப்ப ரவுண்டா 16 போயிருக்காங்க. டாப் கிளாஸ் ஷூட்டிங். அவங்க ரொம்ப அருமையா நிதானமா கன்சிஸ்டன்டா ஷூட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி தீரஜ் பொம்மதேவரா அவுட்ஸ்டாண்டிங். we feel so bad for them and sad for them, பட் என்ன பண்றது, அதான ஸ்போர்ட். பட் இன்னைக்கு எதுவும் மெடல் சான்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாமே ரவுண்ட் மேட்சஸ், குரூப் மேட்சஸ் மாதிரி தான் இருக்குது. ஆமா, மேபி அப்கமிங் டேஸ்ல இன்னும் நம்ம நிறைய மெடல் மேட்சஸ் வந்து பார்க்க போறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். ஒலிம்பிக்ஸ் வந்து நான் 2 மெடல் ஜெயிச்சிட்டோம். 2 பேரும் ஒரு பெண் வந்து 2 மெடல் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெருமையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும்னு நம்புறோம். அந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறதான் எல்லாரோட ஒரு கனவாவும் இருக்கு. நடக்கும்னு நம்பலாம் சார். நாமளும் தினசரி கண்டினியூவா பேசலாம் இதெல்லாம் பத்தி. நிச்சயமா. தேங்க்யூ சோ மச். மகிழ்ச்சி. நம்ம பேசுனதை தீபிகா குமாரி அனுப்பி வைங்க, அவங்க வந்து ஃபைனல் டேக்கு போகட்டும். இன்னைக்கு வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. கூட மேட்ச் இருக்கு, நாமளே விஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நல்லா பண்ணணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். மகிழ்ச்சி.